மன்னிச்சிடுங்க வெற்றி. இனிமே நான் லக்ஷ்மியா உங்களோட லக்ஷ்மியா இருக்க போறேன். அப்ப என்ன செய்யறான்னு பாக்கலாம். அன்னைக்கு ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு முன்ன பின்ன என்ன நடக்கும்னு கூட யோசிக்காம உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு இருந்த வேகமும் தைரியமும் அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ உடனே பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நல்லா நிதானமா யோசிச்சு சொன்னா போதும். உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்புமா, இத தவற விட்டுடாதம்மா. அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உங்ககிட்ட இருந்து பதிலையே காணுமே. சொல்லுமா, எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? நந்தினி சொல்லுமா. சுவாமிஜி, நீங்க சொல்ற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுவாமிஜி. அப்போ அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானேம்மா? நான் இத ரங்கநாதன் கிட்ட பேசிடவா? சுவாமிஜி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எங்கேயே பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்காரு. அவரே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியாம்மா? சாரி சாமிஜி, அதனால நீங்க பேசின சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிடுறீங்களா? பொள்ளாச்சியிலேயே உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை இருக்காராம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் என்னோட ஆசைம்மா. நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா என் கல்யாணம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் ரங்கநாதனுக்கு ஃபோன் பண்ணி நீ சொன்னதை சொல்லிடுறேன். சரிங்க சுவாமிஜி. என்ன லக்ஷ்மி, கல்யாணங்கிற உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்ற? என்ன, எனக்கு ஒன்னும் புரியலையே. இல்ல, சுவாமிஜி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காராம். ஆமா, அவரு உனக்கு எதுக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு? சொல்லு லக்ஷ்மி. சொல்லு லக்ஷ்மி. நேரம் வரும்போது நானே சொல்றேன். சரி, இதுக்கு மேல நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. லக்ஷ்மி, மாப்பிள்ள எப்படி இருப்பாரு? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சொல்லு லக்ஷ்மி. சொல்லு லக்ஷ்மி, அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ப்ளீஸ் லக்ஷ்மி, சொல்லு. நாளைக்கு நான் கோவில்ல சொல்றேனே. நான் செஞ்ச உதவிக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு உங்களால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கும் செய்யுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, இந்த நாடும் நல்லா இருக்கும். வச்சிரட்டுமா? சுவாமிஜி வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சுவாமிஜி, எனக்கு எந்த குறையும் இல்லாம இருக்கேன். என்ன சுவாமிஜி அப்படி பாக்குறீங்க?
இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த நந்தினி தானே. என்னைக்குமே அவங்கள மறக்க கூடாதுன்னு தான் எப்பவுமே அவங்க முகம் என் கண்ணில் படுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் என் ரூம்லயே வச்சிருக்கேன். சுவாமிஜி, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்குது, இந்தாங்க. இந்த நேரத்துல நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். என்ன சுவாமிஜி, இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லிக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிய அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது நந்தினி எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். என்கிட்ட பணம் இருக்கு, என்னால முடிஞ்சதை செய்யறேன். உங்களுக்கு பணம் பத்தலைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மீதி எவ்வளவு தேவையோ உடனே ரெடி பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அப்ப நான் புறப்படுறேன் சார். ஹலோ சுவாமிஜி, ரொம்ப நேரமா உங்க செல்லுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்க, நீங்க எடுக்கவே இல்ல. நான் கவனிக்கலமா. நீ ஏன் இப்படி படபடப்பா பேசுற? என்ன விஷயம்? நீங்க உடனே ஆசிரமத்துக்கு வாங்க. என்ன விஷயம்? என்னாச்சு? இல்ல, நீங்க நேர்லயே வாங்க. நேர்ல சொல்றேன் சுவாமிஜி. ஏன் இப்படி படபடப்பா பேசுறாங்க? ஆட்டோ கொஞ்சம் நில்லுப்பா. நில்லு. கருணை இல்லம் வரைக்கும் அவசரமா போகணும். போலாமா? ஹலோ சுவாமிஜி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறதுக்கு நான் மறந்துட்டேன். என்னம்மா? இல்ல சுவாமிஜி, கோபாலகிருஷ்ணன் சார் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு? நான் கேட்ட 1 லட்சத்தை அப்படியே கொடுத்துட்டாரு. சுவாமிஜி, சொல்லுமா. இது போதுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை அந்த பணம் பத்தலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வெற்றி கிட்ட பேசி நம்ம ஆசிரமம் அக்கௌண்ட்ல போட சொல்றேன். அம்மா, இப்பதான் ஒரு டென்ஷன்ல ஆட்டோவில் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சுவாமிஜி, உங்களுக்கு டென்ஷனா? என்னாச்சு? ஆசிரமத்துக்கு உடனே வர சொல்லி ஆயா ஃபோன் பண்ணாங்க. அதான் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்மா. சுவாமிஜி, உடனே வர சொல்ற அளவுக்கு அங்க ஏதோ பிரச்சனையா? அதான் என்னன்னு எனக்கும் தெரியலம்மா. முதல்ல நான் ஆசிரமத்துக்கு போறேன், அப்புறமா நான் உனக்கு ஃபோன் பண்றேனே. சரி. இல்லங்க, அது சுவாமிஜிக்கு ஆசிரமத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னன்னு கேட்டா சுவாமிஜி சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் அங்க என்ன சூழ்நிலையில இருக்காரோ யாருக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவோம். அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறாரு. அது வரைக்கும் அங்க என்ன நடந்திருக்குமோன்னு மனசு போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாரு. லக்ஷ்மி, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு அம்மாவுக்கு மாத்திரை தீந்துரும். நான் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்க, நான் பணம் தரேன். சரி வா. வாங்க சுவாமி. என்னம்மா? சீக்கிரம் வாங்க. வாங்க. பாருங்க, யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னாச்சு? கண்மணியே கண் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டாளா, அதனால யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவ கண் ஆபரேஷனுக்காக தானேமா நான் 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னாச்சு அவளுக்கு? இப்ப எங்க இருக்காவ? ரூம்ல தான் இருக்கா, வெளியே வரவே மாட்டேங்கிறா.
கண்மணி 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 கதவு தரமா? கண்மணி கதவு தர. நந்தினி அக்கா வந்தாதான் நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன். நந்தினி அக்கா கண்டிப்பா வருவாங்கம்மா. ஆபரேஷனுக்கு முன்னாடி நந்தினி அக்கா கண்டிப்பா வந்து உன்னை பாப்பாங்க. அடம் பிடிக்காம வந்து சாப்பிடுமா. உனக்கு ஆபரேஷன் இருக்குல்ல, சாப்பிட்டா தானேமா உடம்புல தெம்பு இருக்கும். கதவு தர. நந்தினி அக்கா வந்தாதான் ஆபரேஷன் பண்ணிப்பேன். சாமிஜி, கண்மணி சொல்ற மாதிரி ஃபோன் பண்ணி நந்தினி அக்கா வர வைங்க. கண்மணி முதல்ல நீ வெளியில வா. வாமா, பாத்து பாத்து. இத பார் கண்மணி, நந்தினி அக்கா இப்ப பொள்ளாச்சியில இருக்காங்கம்மா. இப்ப அவளால வர முடியாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நந்தினி அக்கா இங்க வந்தாதான் நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா என்ன பார்க்க வருவாங்க. நந்தினி அக்காக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா வருவாங்க. ஃபோன் பண்ணி பேசுங்க. முதல்ல நம்ம கண்மணிக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறமா நந்தினிய வர சொல்றேன். சாமிஜி, எனக்கு கண்ணு வந்தா எல்லாரையும் பார்க்கலான்னு திவ்யா சொல்றா. முதல்ல கடவுளை தான் பார்க்கணும்னு சொன்னா. எனக்கு கடவுள் நந்தினி அக்கா தான். எனக்கு கண்ணு வந்ததுமே நான் அவங்கள தான் பார்க்கணும். அவங்கள வர சொல்லுங்க சாமிஜி. சாமிஜி, நான் ஒரு கனவு கண்டேன். அது என்னன்னு நந்தினி அக்கா வந்தாதான் நான் சொல்லுவேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வருவாங்க. பசங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பேசி வர சொல்லுங்க. அம்மா, நந்தினி இருக்கிற இடமும் சூழ்நிலையும் வேற. இருந்தாலும் உங்களுக்காக ஃபோன் பண்ணி பேசுறேன். ஹலோ. நந்தினி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. என்ன விஷயம் சுவாமிஜி? நந்தினி வீட்டில் தானே இருக்காங்க? இருக்காங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. எல்லாம் மருந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம். லக்ஷ்மி, உங்க சித்தி ஃபோன் பண்ணிருக்காங்க. சித்தியா? கொடுங்க. இல்ல, நீ ரூம்குள்ள போய் பேசு. அண்ணே, அண்ணி அவங்களோட சித்தி கூட பேச போறாங்க. அது இங்க பேசின என்ன, ரூம்ல போய் தான் பேசணுமா? டேய், உனக்கு என்னடா தெரியும்? அவ சித்தி கூட பர்சனலா பேசணும். உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ வா வா வா. பாத்தியாண்ணே, 2 பேரும் ரகசியம் பேசுறதுக்காக வராத போன வந்ததா சொல்லி கூட்டிட்டு போறாரு அண்ணன். டே கதிரு, சும்மா இருந்தா புத்தி இப்படி எல்லாம் தான் யோசிக்கும். வா, உனக்கு ஒரு நல்ல வேலையா தரேன். வா. நீங்களும் இப்படிதானா? சித்தி என்ன சொன்னீங்க? பேசு. சொல்லுங்க சுவாமிஜி. ஆசிரமத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. என்னாச்சு? ஆமாமா, நம்ம கண்மணி நீ வந்தாதான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறாம்மா. சுவாமிஜி, திடீர்னு வர சொன்னா எப்படி வர்றது? என் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு புரியுதுமா, ஆனா அதை இந்த பசங்களுக்கு தான் புரிய வைக்க முடியல. நீ வந்தாதான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. அவ சேர்த்து விட்ட உன்னதான் கடவுளாவே நினைச்சிட்டு இருக்கா. ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ வந்ததும் முதலா ஒன்னதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாம்மா. சுவாமிஜி, நீங்க வேணா போனை கொடுங்களேன், நான் பேசுறேன். சரிம்மா, தரேன். கண்மணி, நந்தினி அக்கா உங்ககிட்ட பேசணுமா? இந்தா பேசு. நந்தினி அக்கா, எனக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ண போறாங்க. என் கண்ணை திறந்ததுமே முதல் உங்களை தான் நான் பார்க்கணும். கண்மணி, இது பாரு, என்னால இப்ப வர முடியாது.
நீ சமத்தா ஆபரேஷன் பண்ணிக்கோ, நான் அதுக்கப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க வரலினா நான் ஆபரேஷனே பண்ணிக்க மாட்டேன். நீங்க வாங்கக்கா. நீங்க வந்தாதான் நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன். என்னாச்சு லக்ஷ்மி? இல்ல, நான் வந்ததா கண்மணி ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொல்றா. குடுமா இந்த அம்மா நந்தினி அக்கா கிட்ட பேசு. நந்தினி அக்கா, நீங்க கண்டிப்பா வரணும்க்கா. பசங்க பேசினதை கேட்டல்லம்மா. இந்த காலத்துல தானம் பண்ற கண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. எப்போ நீ கண்மணிக்காக பதிவு பண்ணி வச்சது இப்ப அவளுக்கு கிடைக்க போகுது. நீ மட்டும் வரலன்னா இப்ப கண்டிப்பா கண்மணி ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டா. அவளை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. நீ என்னம்மா சொல்ற? சுவாமிஜி, நீங்க கண்மணி கிட்ட போன கொடுங்களேன். கண்மணி, நந்தினி அக்கா உங்ககிட்ட பேசணுமாம்மா. நந்தினி அக்கா, கண்டிப்பா என்ன பார்க்க வருவீங்க தானே? சரி, நான் வரேன். நீ அடம்பிடிக்காம சாப்பிடணும், சரியா? நந்தினி அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்க. சாரிங்க, உங்களை கேட்காம நான் சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். நான் போலன்னா கண்மணி கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டா. அதான். ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு எதுக்கு சாரி சொல்றேன்? இல்லைங்க, சென்னைக்கு போகணும்னா மாமா கிட்ட இப்ப என்னங்க சொல்றது? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அத நான் பாத்துக்கிறேன். என்னன்னு மாமா கிட்ட சொல்லுவீங்க? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்பா கிட்ட நான் பேசும்போது நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினா போதும், சரியா? சரிங்க. சரி. என்னங்க, நாம சென்னைக்கு போகும்போது சக்தி வெளியும் பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம்ல? இது நல்ல யோசனையா இருக்கு. நீ சென்னைக்கு போறத பத்தியோ சக்திவேலை பார்க்க போறத பத்தியோ வீட்லயோ இல்ல அப்பா கிட்டயோ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி, வா போலாம். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா? லக்ஷ்மியோட சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சுப்பா. அட, இவ்ளோ சாதாரணமா போய் சொல்றாரு. எப்படா போன் வந்துச்சு? இப்பதான்ப்பா. நானும் லக்ஷ்மியும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வா. இருற, அறிவு இருக்கா உனக்கு? ஏன்டா சம்பந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்தா போதுமா? ஏ கதிரு, வண்டி ஏறா போடா, நம்ம எல்லாரும் போயிட்டு. டேய் கதிரு, டேய் இருடா, வா இங்க வா. இங்க வா சொல்றேன். அப்பா அது வந்து ஏய், அவனே என்ன தடுக்குற? எல்லாரும் போணுமான்னு. ஏண்டா சம்பந்திக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் போய் பார்க்கறதான முறை? இல்ல மாமா, நாங்க முதல்ல போய் பாக்குறோம், பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்றோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க மாமா. ஆமா ஆமா. அப்பா, லக்ஷ்மி சொல்றது சரிதான். முதல்ல அவங்கள போய் பார்க்க போறோம். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது அவங்க வீட்டுக்கு குணமாகி வந்த உடனே பார்க்கலாம்ப்பா.